வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம வந்து கார பிடி கொழுக்கட்டை பார்த்தோம் இல்லையா? ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை, கார பிடி கொழுக்கட்டை தான் பார்த்தோம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், 1 கப்பு அரிசி மாவுக்கு 2 கப்பு தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி 2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன், 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஸ்வீட் பண்ண போகிறோம் இல்லையா பால் கொழுக்கட்டை, ஸோ அதனால் வந்து 1 கப்பு வெல்லம் வந்து இந்த பக்கம் கரையை விட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பக்கம் வெள்ளை கரைசல் ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் 2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்செடுத்து அடுப்பை சிம்ல வச்சிருக்கேன். 1 கப் அரிசி மாவு போட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரே ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து கலரிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். மாவு கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா இழுத்து பிசைஞ்சிட்டு உருட்டிக்கலாம். நம்ம மாவு கொஞ்சம் ஆறிடுத்து நான் இழுத்து பிசைஞ்சுட்டேன். கையில் வந்து நெய் தடவின்னு இருக்கேன். ஓரளவுக்கு ஆமாம், இந்த சைஸ் உருட்டிண்டா போதும். எல்லா மாவையும் உருட்டிக்கலாம். நாம பாருங்க, சீடை மாதிரி உருட்டிக்கலாம். நாம உப்பு சீடைக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். நான் இன்னும் கூட சின்னதாக கூட உருட்டிக்கலாம். உருண்டை எல்லாம் நல்லா உருட்டிண்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, வேக வைக்கிறதுக்கு தண்ணியா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதில் தான் நம்ம வேக வைக்க போறோம். தண்ணியா எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து உருட்டி வச்சிருக்க உருண்டையை அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப்பு வெல்லம் வந்து கரைச்சி வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பால் தண்ணியாக விட்டுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஒரு கொதி வந்துடுது. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ உருண்டையும் சேர்த்துக்கலாம். அப்படியே வேகட்டும். பாருங்க, நம்ம போட்ட உருண்டையெல்லாம் நல்லா வெந்துடுது. இப்போ வெள்ளை கரைசல் சேர்த்துடலாம். வெள்ளை கரைசல் சேர்த்து ஒரே ஒரு கொதி வரட்டும். பாருங்க, வெள்ளை கரைசல் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துடுது. நம்ம இதில் வேக வைக்கும் போது தேங்காய் பால் நல்லா நீர்க்கா இருக்கணும். அதில் நீங்கள் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெள்ளை கரைசலையும் விட்டாச்சு, அதுவும் ஒரு கொதி வந்துடுது. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம திக்காக தேங்காய் பால் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துலாம். திக் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். திக் தேங்காய் பாலும் சேர்த்தாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பால் கொழுக்கட்டை ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். தேங்காய் பால்லே வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா பால் கொழுக்கட்டை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.